Messi. Messi's hit! Oh! He's made it! Hello again, welcome to another video from me. IPL 2026 player mini auction கோலாகலமா UAE ல நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய எக்ஸ்பெக்டட் பிக்ஸ், அப்புறம் நிறைய அன்எக்ஸ்பெக்டட் பிக்ஸ், அப்புறம் ஷாக்கிங்கான அன்சோல்டான பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஸ்டீல்ஸ், இதெல்லாம் நிறைய நடந்து ஒரு ஓவராலா கம்ப்ளீட் பேக்கேஜா ஒரு நல்ல ஆப்ஷன் ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்கு. அதை பத்தின நம்மளோட ரிவ்யூ மாதிரி இல்லாம எந்தெந்த டீம்ஸ் எந்தெந்த பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சும்மா ஒரு ஜஸ்ட் மாதிரி பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 1 or 2 லைன்ஸ் ஒப்பீனியன் மாதிரி கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டோம், ரிவ்யூ எல்லாம் நிறைய பார்த்துட்டோம். இப்போ சும்மா ஒரு ஜஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க பெருசா ஒரு பாட்காஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா யூடியூப்ல நிறைய பேசுறதை விட பாட்காஸ்டா போட்டு பேசினா அது உங்களுக்கும் வந்து கேட்க ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம ஸ்கந்தேஷோட சேனல்ல பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நான் வந்து சும்மா உங்ககிட்ட என்னோட ஒப்பீனியன், அதே மாதிரி இப்போ பிளேயிங் லெவன் கூட சொல்ல போது கிடையாது. ரொம்ப ஏர்லி, இது இன்னும் 4 months ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் 3 months ஆச்சு இருக்கு ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ அதுக்குள்ள அந்த டைம்ல யார் ஃபார்ம்ல இருக்காங்க, அப்போ எந்த காம்பினேஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம அப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஃபர்ஸ்ட் ஷாக்கிங்கான அன்சோல்டு லிஸ்ட் என்னது, அதாவது அட்லீஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஜெரால்டு கோட்ஸி, ஜானி பெஸ்டோ, டெவான் கான்வே, ரஹ்மானுல்லா குர்பாஸ், மஹேஷ் தீக்ஷனா, ஜமி ஸ்மித், ஃபசல் அக் ஃபரூக்கி, சல்மான் நிசார், மைக்கேல் பிரேசல் அண்ட் ஆகாஷ் மதுவல். இது சிஎஸ்கேவோட ஹோலி ட்ரினிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ட்ரிபாத்தி மட்டும் கேகேஆர் பேஸ் பிரைஸ்ல ஃபர்ஸ்ட் அன்சோல்ட் ஆயிட்டு அப்புறம் கேகேஆர் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தீபக் கூட, விஜய் சங்கர் அன்சோல்டு தான் ஆனாரு. இதுல நிறைய பிரைஸ் வந்து உங்களுக்கு மேபி இவங்கலாம் அன்சோல்ட் ஆனது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ பேஸ்டோலாம் பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கீப்பர் தேவையான டீம்ஸ் யாராவது அவருக்கு போயிருக்கலாம், பட் அவர் போல. அதே மாதிரி கான்வேவும் வந்து சிஎஸ்கே போக மாட்டாங்கன்னு தெரியும், பட் வேற ஏதாவது டீம் அவர் கண்டிப்பா போயிருக்கலாம். பட் அதான் நியூசிலாந்துக்கும் ஒரு ஓடிஏ டெஸ்ட்ல தான் ஃபார்ம்ல இருக்காருன்னும் போது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ரஹ்மானுல்லா குர்பாஸ் பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். அதனால அப்படின்றதுக்காக இல்லை, அவர் கேகேஆருக்கு அந்த 2023 இயர் வந்து டிகாக் இல்லாத போது, ஐ மீன் ஃபில் சால்ட் இல்லாத போது அவர் நல்லா ஆடி ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் மஹேஷ் தீக்ஷன் ஆகட்டும், ஸ்பின்னர் யாரும் போகல. ஜமி ஸ்மித் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆப்ஷன்ல போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபசல் அக் ஃபரூக்கி நல்ல ஆப்கானிஸ்தான் லெஃப்ட் ஹேண்ட் போலர், அவரு அன்சோல்ட் ஆயிட்டாரு. சல்மான் நிசார் வந்து சிஎஸ்கேவோட ஒரு பிரைமரி டார்கெட்ஸ் வந்தாங்க, பட் நிறைய டீம்ஸ்க்கு வந்து அவர் ஸ்கவுட்ல இருந்தாரு. அவர் சிஎஸ்கே போகாத ரீசன் புரிஞ்சுக்க முடியுது, அவங்களுக்கு தேவையான பிக்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியான வயசுலேயே கிடைச்சிட்டாங்க அப்படின்னும் போது இவருக்கு போகல. ஸோ அதே மாதிரி மைக்கேல் பிரேஸ்வெல்லும் வந்து லிவிங்ஸ்டன் இல்லை அப்படின்னா நிறைய டீம்ஸ் வந்து இவர் செகண்டரி ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம்னு சொன்னாங்க, பட் அவரும் போல. ஆகாஷ் மதுவல் 2023 எம்ஐ ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்டார்ட் பண்ண சீசன் கடைசியில் அவங்க கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ் வரைக்கும் போறதுக்கு ஹெல்ப் பண்ணி நல்ல பவுலிங் போட்டாரு. இப்போ அவரும் வந்து அன்சோல்ட் ஆயிருக்காரு அப்படின்னும் போது அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கான அன்சோல்டு இந்த வாட்டி ஆகல. பட் நிறைய பிளேயர்ஸ் வந்து இவங்கெல்லாம் அது அன்சோல்ட் ஆகிற அளவுக்கு பிளேயர்ஸ் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு டீம்ல கண்டிப்பா அட்லீஸ்ட் பேக்கப் ஆச்சு எடுத்திருக்கலாம், பட் இவங்களாம் அன்சோல்ட் ஆயிட்டாங்க அப்படின்றதான் என்னோட கருத்து. இப்போ நம்ம டீம்ஸ்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆக்ஷன்ல வந்து இந்த ஆக்ஷன்ல ஓவரால் ஆக்ஷன் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப லோவஸ்டான பர்ஸோட இறங்கின மும்பை இந்தியன்ஸ் பத்தி பார்த்துலாம். அவங்க வந்து அதுதான் 2.something crores எல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்லாட்ஸ் வந்து ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் தேவைப்பட்டது, அதை அவங்க எடுத்தாங்க. குவிண்டன் டிகாக் அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து 1 crore வர சொல்லி, ஐ மீன் அதான் பேஸ் பிரைஸ் 1 crore வர சொன்னது ஒரு சில பிரான்ச்சைசின்னு சொன்னாங்க. அது மும்பை கண்டிப்பா ஒரு பிரான்ச்சைசின்னு சொன்னோம். கரெக்டா மும்பை ஒரு பிட் போட்டாங்க, அவர் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மும்பைக்கு பெருசா இந்த இந்தியன் டொமஸ்டிக் பிச் தான் தேவைப்பட்டுச்சு. டானிஷ் மலேவர் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ராஜ் பாவா, அதுக்கப்புறம் மயன்க் ராவத், அதுக்கப்புறம் அதர்வா அன்கோலேக்கர், இவங்கள மாதிரி பிளேயர்ஸ்லாம் எடுத்து மும்பை ஆல்மோஸ்ட், அதுக்கப்புறம் ரகு சர்மா, முகமது சலாஹுதீன் நிசார், இவங்களெல்லாம் எடுத்து மும்பை அவங்களோட என்ன சொல்றது இந்த ஆப்ஷனை முடிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி அது இந்த வாட்டி அவங்க பங்காளி மிச்சம் சாப்பிட்ற வேலை மும்பை கிடைச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மும்பை தான் வந்து பட்ஜெட் கம்மியா இருந்தது. அதே மாதிரி அவங்க வந்து பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா தேவைன்னு சொல்றதை விட அவங்க 11 ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு. மும்பை நிறைய பேர் கடப்பார மும்பை மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாலும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல இருந்து மும்பை நல்லா டெவலப் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். 2020 மும்பை அப்படியே ரெப்ளிகேட் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து நம்ம இந்த சீசன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். பட் ஓவராலா பார்த்தா அவங்களுக்கு ஆப்ஷன் முன்னாடியே ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிச்சு. 11 எல்லாம் செட் ஆயிடுச்சு. இந்த ஆப்ஷன்ல வந்து டொமஸ்டிக் பிக்ஸ் ஒரு ஃபாரின் பிக், அந்த ஒரு ஃபாரின் பிக் தான் அவங்க போன வாட்டி ராபின் வின்சர் கீழே கீப்பரை ட்ரை பண்ணதாகட்டும், அதே மாதிரி மேலே ரயன் ரிக்கல்டன், இதெல்லாம் வந்து பெருசா எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகல. ஸோ அதனால குவிண்டன் டிகாக் இப்போ மேலே எடுத்து அவங்க ஈஸியா ஆடலாம், அந்த மாதிரியா இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம சாம்பியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு வந்தோம்னா, அவங்களுக்கும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஷாக்கிங்லி அவங்களுக்கு வந்து ஒரு செட்டான ஸ்குவாட் இருந்தது. ஏன்னா அவங்க சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு பெருசா எதுவும் மாற்றம் இல்லை. பேக்கப்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கனாலே இன்னும் ஸ்குவாட் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அதை ஸ்ட்ரென்தன் பண்ற விதமாக தான் வெங்கடேஷ் ஐயர் வந்தார். வெங்கடேஷ் ஐயர் அவங்க போன வாட்டியும் ஆர்சிபி போனாங்க, 23 crores வரைக்கும் போனாங்க. பட் அதுக்கப்புறம் கேகேஆர் கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் 7 crores கிடைச்சிருக்காரு அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டீல் மாதிரி தான். அவங்க அந்த தேவதத் படிக்கலத்துல அசால்ட்டா வெங்கடேஷ் ஐயர் ஆடலாம், இவரெல்லாம் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கும் போட முடியும். ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு மீடியம் பேசர் ஆல்ரவுண்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். இது இல்லாம ஆர்சிபி எடுத்த பிக்ஸ் பாத்தீங்கன்னா, ஜார்டன் காக்ஸ் இங்கிலாந்து பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் விக்கி ஆர்ட்ஸ்வால், அப்புறம் சஸ்திக் தேஸ்வால், மங்கேஷ் யாதவ், கனிஷ்க் சௌஹான், இவங்கள மாதிரி பிளேயர்ஸ்லாம் எடுத்துட்டு
அதுக்கப்புறம் ஜேக்கப் டஃபி. நம்ம ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் T20 ரேங்கிங்ஸ்லயே டாப் நம்பர் 2ல இருக்க பவுலர் ஜேக்கப் டஃபி எடுத்திருக்காங்கன்னும் போது ஜாஸ் ஹேசல்வுட்டே ஒரு சில மிஸ் பண்ணா கூட ஜேக்கப் டஃபி வச்சு அழகா அந்த இடத்த ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் விஹான் மல்ஹோத்ரா, இதெல்லாம் தான் ஆர்சிபியோட பிக்ஸ். ஓவராலா உங்களுக்கு பார்த்தா இந்த 2 பிக் தான், வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட்டோட ஒரு பேக்கப் ஜேக்கப் டஃபி. இவங்க இந்த 2 பிக் தான் நம்பி வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய நல்ல டொமஸ்டிக் பிக்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ ஆர்சிபி இன்னும் ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றேன். நிறைய பேர் அதான் பார்த்தாங்க. வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பிக்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னும் போது இதே டீமோட ஆல்மோஸ்ட் 20-25 டீமோட போறாங்களா இல்ல அதோட ஸ்ட்ரென்த்தா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா என்ன கேட்டா இன்னும் ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. சோ பேக் டு பேக் கப் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம மூணாவதா ஜிடி பக்கம் போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து 25 பிளேஸ் எடுத்துட்டாங்க. ஷியோரா வந்து இது வந்து ஒரு ஹிஸ்டரினே சொல்லலாம். எப்பவுமே ஏதாவது ஒரு 2 பிளேயர் மிஸ் ஆவாங்க. நிறைய டைம்ஸ் ஒரு டீம்ல 18-19 பிளேயர்ஸோட கூட நிறுத்திருக்காங்க. பட் 25 out of 25 பிளேஸ் எல்லாருமே அந்த மொத்த ஸ்லாட்ஸ் இந்த ஆக்ஷன்ல ஃபில் பண்ணி முடிச்சிட்டாங்க. சோ அதோட தான் இந்த ஆக்ஷன் முடிவுக்கு வந்தது. அதுல பார்த்தா ஃபாரினர்ஸ்மே ஆல்மோஸ்ட் எல்லா டீமுமே வந்து அந்த 8 ஃபாரினர் எடுத்து முடிச்சிட்டாங்க ஃபாரின் ஸ்லாட்ல. பட் 2 டீம் தான் 7 ஃபாரினர் எடுத்தாங்க 8 ஃபாரினர் ஸ்லாட்ல. அதுக்கு பதில் ஒரு இந்தியன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து கம்பல்சரி இல்ல. சோ அப்படி பார்த்தா குஜராத் டைட்டன்ஸ் அவங்க வந்து 7 ஃபாரினர் தான் எடுத்தாங்க. அவங்க பிக்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு டீம் வந்து லக்னோ. நம்ம அது அடுத்து பார்ப்போம். டாம் பேண்டன் ஒரு பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். பட் இப்போ ஒரு ஃபார்ம்ல இல்ல. பட் ஒரு நல்ல பிக் தான். பேக்கப்னு பாத்தீங்கன்னா டாம் பேண்டன் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், இங்கிலீஷ் பிளேயர். அவர் எடுத்திருக்காங்க. அவரோட டைம்ல அவர் ஹிட்டர் தான். அதுக்கப்புறம் ஜேசன் ஹோல்டர் சிஎஸ்கே கிட்ட ஒரு நல்ல பிட்டிங் வார் போயிட்டு அவர் வந்து அந்த ரூத்தர்ஃபோர்ட மும்பைக்கு ட்ரேட் பண்ணிட்டாங்க ஆல் கேஸ்டில. சோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஹிட்டர் ஒருத்தர் தேவைப்பட்டாரு. பிளஸ் இப்போ இவரால பவுலிங்கும் போட முடியும் போது ஒரு நல்ல அடிஷன் தான். அது இல்லாம அவங்க எடுத்த பிளேஸ் பாத்தீங்கன்னா அசோக் சர்மா, பிருத்திவிராஜ் யாரா, இந்த மாதிரி பிக்ஸ் எல்லாம் எடுத்து ஜிடி ஆல்மோஸ்ட் அவங்களோட ஸ்குவாடை வந்து செட்டில் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் அதே மாதிரி தான். போன வருஷமும் வந்து ஒரு அளவுக்கு செட்டான ஸ்குவாட் தான். இப்போ அது இல்லாம இந்த வாட்டி அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா ரூத்தர்ஃபோர்ட் இடத்துல ஜேசன் ஹோல்டர் எப்படி யூஸ் பண்ண போறாங்க, இல்ல கிளென் பிலிப்ஸ் இறக்க போறாங்களா அப்படின்றது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன்ஸ் ஐபிஎல் கிட்ட நம்ம சொல்லும் போது அதெல்லாம் நம்ம கிராக் பண்ணுவோம். அடுத்தது நம்ம லக்னோவுக்கு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆண்ட்ரிக் நார்கியா மறுபடியும் எடுத்திருக்காங்க. அவங்களும் 7 ஃபாரினர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இது வந்து அவங்க ஆல்ரெடி மோசின் கான், மயன் யாதவ் அந்த மாதிரி இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இன்ஜுரி ப்ரோன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் லக்னோவுக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதே தான் அவங்க திரும்ப இந்த வாட்டி ஆண்ட்ரிக் நார்கியாவும் எடுத்திருக்காங்க. பேஸ் நல்லா இருக்கு. மயன் யாதவ் ஆண்ட்ரிக் நார்கியாவோட பேஸ் போட முடியும். பட் 14 மேட்ச் ஆடுவாங்களா அப்படின்றதே டவுட் தான். இது இல்லாம அக்ஷத் ரகுவன்ஷி இந்த மாதிரி நிறைய நல்ல இந்தியன் பைஸ் பண்ணியிருக்காங்க. ஜாஷ் இங்கிலீஷ் அவர் வந்து 4 மேட்ச் தான் அவைலபிளா இருக்கு. இந்த வாட்டி மேரேஜ் இருக்குன்னு சொல்லி அவர் வந்து எடுத்திருக்காங்க. பட் அதான் இது வந்து நிறைய பேர் பார்க்கணும். அடுத்த வருஷம் ஜாஷ் இங்கிலீஷ் ஆப்ஷன்ல வந்தா கண்டிப்பா டிமாண்ட் இருக்கும். பட் இப்பயே எடுத்து வச்சு மும்பை இந்த ஜோஃப்ராசர் கிட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணாங்க. இப்போ இல்லைனாலும் அடுத்த வருஷம் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. இது இல்லாம முகுல் சௌத்ரி இவர் வந்து நீங்க ஒரு வாட்ச் அவுட் ஃபார் பிளேயர் இந்தியன் டொமஸ்டிக் சர்க்யூட்ல ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் மணிந்து அசரங்கா 2 crores எடுத்திருக்காங்க. போன வாட்டி எஸ்ஆர்ஹெச்க்கு அவர் வந்து கடைசியில வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த வாட்டி அது எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆண்ட்ரிக் நார்கியா, அப்புறம் நமன் திவாரின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிக் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தா எப்பவுமே லக்னோ வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்த புதுசுலயே ஒரு நல்ல ஆன் பேப்பர் சாலிடா இருக்குன்னு சொல்றதை விட டாக்டிக்கலி நல்ல ஸ்ட்ராங்கான டீம் அது கம்பீர் அந்த டைம்ல இருந்தபோது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய பிளே ஆஃப்ஸ் வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். அதுக்கப்புறம் கிட்ட வந்து மிஸ் ஆனது அப்படின்ற மாதிரி. போன வருஷம் வந்து ரொம்ப ஆன் பேப்பரே ஓப்பனஸே சரியில்லை, ஒரு மாதிரி ரொம்ப ஒஸ்டான டீம் எடுத்தாங்க. லாஸ்ட் பிளேஸ் கூட முடிப்பாங்கன்னு சொல்லியும் போன வருஷம் டீசெண்டா ஒரு மிட் டேபிள் டீமா முடிச்சிருக்காங்க. இந்த வாட்டி அந்த டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க. பட் பிளே ஆஃப்ஸ் வந்து சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்கு இந்த டீம் போதுமா அப்படின்னு கேட்டா என்ன கேட்டா மேபி பிளே ஆஃப்ஸ் வரலாம். அதுக்கப்புறம் அது ஆன் த டே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான். அடுத்தது பஞ்சாப் கிங்ஸ் வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுமே வந்து ஃபைனலிஸ்ட், ஒரு செட்டில்டு ஸ்குவாட் தான். இவங்களுக்கும் பெருசா வேலை இல்லை. அந்த ரிலீஸ் பண்ண இடத்துல மேக்ஸ்வெல் ரிலீஸ் பண்ணாங்க, ஜாஷ் இங்கிலீஷ் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த இடத்துல வந்து யாராச்சும் ஃபாரின் எடுத்து ஃபில் பண்ணோம் அப்படின்றது மட்டும்தான் பேக்கப்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்தாங்க. இவங்க வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பிக்கே ரொம்ப லேட்டா தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்டா அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்க எடுத்த பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூப்பர் கான்லி எடுத்தாங்க. கூப்பர் கான்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பை. ஆஸ்திரேலியா இப்போ ஒரு ரீசெண்டா ஃபார்ம்லயே இருக்கிற ஆஸ்திரேலியா சீரீஸ்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் பென் டுவார்ஷிஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட ஒரு நல்ல பிட்டிங் வார் போயிட்டு லாஸ்டா எப்படியோ டுவார்ஷிஸ் எடுத்தாங்க. அப்புறம் பிரவீன் டூபே எடுத்தாங்க. அப்புறம் விஷால் நிஷாத் இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பிக்ஸ் எல்லாம் எடுத்து பஞ்சாப் கிங்ஸோட ஆக்ஷன் வந்து முடிவுக்கு வந்துச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஃபைனலி எப்படியோ அவங்களோட ஆப்ஷன் முடிவுக்கு வந்து அவங்களும் அதே மாதிரி தான். போன வாட்டி ஃபுல் யங்ஸ்டர்ஸ் நம்பி போனாங்க. அந்த டீம் ஃபைனல் வரைக்கும் போச்சு. பட் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக பஞ்சாப்க்கு இப்போ இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸோட கொஞ்சம் டச் வந்து டீம்ல தேவைப்பட்டது. அதன்படி பார்த்தா பஞ்சாப் வந்து மறுபடியும் பிளே ஆஃப் போறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அகைன் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது ஆன் த டே அதான் மேட்டர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரலாம்.
அவங்க பாத்தீங்கன்னா அமன் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரவி சிங் அப்படின்னு ஒரு நல்ல இந்தியன் பிக் எடுத்தாங்க. அவங்களுக்கு மெயினா வந்து ஜடேஜா கூட பார்ட்னர் பண்றதுக்கு அந்த ஒரு அஸ்வின் சஹல் காம்பினேஷன் மாதிரி, அதுக்கப்புறம் மஹேஷ் தீக்ஷனா மணிந்தோ அசரங்கா ட்ரை பண்ணாங்க. பட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ஜடேஜா கூட இன்னொரு நல்ல இந்தியன் ஸ்பின்னர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஜடேஜா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர், அவர் கூட வந்து இந்தியன் லெக் ஸ்பின்னர் ரவி பிஷ்ணா எடுத்தாங்க. சிஎஸ்கே ஒரு பிட்டிங் வார்க் கூட போனாங்க. பட் அதுக்கப்புறம் ஃபைனலி ராஜஸ்தான் வந்து அக்வயர் பண்ணாங்க. அப்புறம் ஆடம் மில்னே ஒரு நல்ல பை. ஆடம் மில் அவர் வந்து சிஎஸ்கேக்கு அங்க நிறைய பேக்கப் பவுலர் எல்லாம் இருந்திருக்காரு. நியூசிலாந்துக்கு ஆனஸ்ட் டே ஒரு நல்ல பவுலர். இது இல்லாம குல்தீப் சென் திரும்ப ராஜஸ்தான் கிட்டே வந்திருக்காரு. அவங்களோட பிளேயர் தான் இதுக்கு முன்னாடி ஆடி இருக்காரு, அவங்க எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இந்தியன் பைஸ் பார்த்தா சுஷாந்த் மிஸ்ரா, அப்புறம் யஷ்ராஜ் பஞ்சா, அதுக்கப்புறம் விக்னேஷ் புத்தரும் இன்ஜூரி அப்புறம் அவர் வந்து மும்பை தான் அவரை ஓவர்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவரையும் விக்னேஷ் புத்தரையும் திரும்ப எடுத்திருக்காங்க. அவர் எந்த அளவுக்கு பேக்கப்பா தான் மோஸ்ட்லி இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிரிஜேஷ் சர்மா. ஓவராலா ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா ரொம்ப சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் போன வாட்டி நிறைய இந்த ரீடென்ஷன்ஸ்ல காஸ்ட்லியான ரீடென்ஷன்ஸ்லாம் பண்ணி அவங்களுக்கு ஆப்ஷன்ல பாதிச்சது. இந்த வாட்டி அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு அந்த ஸ்பின் காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு. ஜடேஜா அண்ட் பிஷ்ணாய் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங்கும் அவங்களுக்கு தரமா இருக்கு. மேல சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் ஜுரெல்லாம் இருக்காங்க. இது இல்லாம சாம் கரன் வேற ஆடா இருக்காரு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த கப்பு அந்த 2008ல விட்ட கப் இப்ப சங்ககாரா கோச் ஆயிருக்காரு. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த டீமும் வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு போறதுக்கு ஷுவர் ஷாட். ஸோ நான் சொல்லுவேன் போன சீசன் மாதிரி ஆகாது அப்படின்னு சொல்லி நம்புவோம். அடுத்தது எஸ்ஆர்எச் வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிட்டிங் போட்டுட்டே போனாங்க எஸ்ஆர்எச். அதுக்கப்புறம் காவியா மாறன் வந்து எல்லாருக்கும் ரேட் ஏற்றி விட்டுட்டே இருந்தாங்க. பட் அவங்களுக்கும் ரேட் ஏற்றி விட்டுறதும் சரி, அவங்களும் நிறைய பிளேஸ் ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களுக்கு வந்து கிடைக்கல. அப்படின்னும் போது லாஸ்டா அதுக்கப்புறம் அவங்களும் வந்து லிவிங்ஸ்டனை திரும்ப எடுத்தாங்க. ஆக்சிலரேட்டர் ஆப்ஷன்ல அவர் அன்சோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப 13 க்ரோஸ்க்கு எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சலீல் அரோரா, அதுக்கப்புறம் ஜாக் எட்வர்ட்ஸ் சிஎஸ்கே கிட்ட ஒரு பிட்டிங் வார் போயிட்டு ஜாக் எட்வர்ட்ஸ் எடுத்தாங்க. அப்புறம் சிவம் குமார், அப்புறம் கிரெயின்ஸ் ஃபுல்லேட்ரா வந்து இவரு ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்தியன் டொமஸ்டிக். ஸோ நீங்க ஐபிஎல் கண்டிப்பா பார்க்கலாம் அவருக்கு சான்சஸ் கிடைக்கும் போது. சிவம் மாவி ஒரு நல்ல பேசர், அவர் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சகிப் ஹுசைன், அப்புறம் தர்மாலே, அதுக்கப்புறம் அமித் குமார், அதுக்கப்புறம் பிரஃபுல் ஹிஞ்ச், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இந்தியன் பைஸ் எல்லாம் எடுத்தாங்க. அவங்களுக்கு இப்போ வந்து பேட்டிங் ஷியூரா ஸ்ட்ரென்த்தனா இருக்கு. பட் பவுலிங்கும் போன வருஷம் அதே பிரச்சனை தான் இந்த வாட்டி கேரி வராது அப்படின்னு சொல்லலாம். பேட்டிங் நல்லா ஸ்ட்ரென்த்தனா இருக்கு. அந்த 300 அடிப்போம் அப்படின்னு சொல்லி தான் போன சீசன் இறங்கினாங்க. பட் அடிக்கலனாலும் நிறைய பெரிய ஸ்கோர்ஸ் எல்லாம் போட்டாங்க. இந்த வாட்டி வந்து அது போன வாட்டி பவுலிங் அதை டிஃபெண்ட் பண்ண முடியல. அவங்க அடிச்ச ஸ்கோர்ஸ் ஆகட்டும், பிளஸ் அவங்களே நிறைய இடத்துல சேஸ்ல விட்டுட்டாங்க. இந்த வாட்டியும் அதே பிரச்சனை தான் ஆல்மோஸ்ட் கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியுது. பேட்டிங் அளவுக்கு பவுலிங் ஸ்ட்ரென்த்னா இல்லை எஸ்ஆர்எச்க்கு. பட் பாப்போம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்தோம்னா இவங்களோட ஓனர்ஸ் தான் எப்பவுமே இந்த ரேட் ஹைக் பண்ணி விட்டுட்டே இருப்பாரு. எல்லா டீம்ஸ் ஏதாவது டீம் வந்து ஏதாவது பிளேயர் டார்கெட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு அந்த பிளேயர் தேவையில்லைன்னா கூட ரேட் ஏற்றி விட்டு அவங்க கிட்ட நிறைய அமௌண்ட் இருந்துச்சுன்னா இன்னும் காஸ்ட்லி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஹைக் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னைக்கு அவர் பெருசா அந்த மாதிரி பண்ண மாதிரி காவியா மாறன் தான் இன்னைக்கு கொஞ்சம் அந்த மாதிரி பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த ரேட் ஹைக் பண்ணி விடுற ஸ்ட்ராட்டஜி இவங்களுக்கு வந்து. பட் இவங்களுக்கு ரேட் ஹைக் பண்ணி விடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு தேவையான பிரைஸ் தான் இவங்களுக்கு பேஸ் பிரைஸ்ல நிறைய பேர் கிடைச்சாங்க. அதாவது பேஸ் பிரைஸ்ல ஒரு 2-3 பிளேயர் கிடைப்பாங்க. இவங்க ஆல்மோஸ்ட் அதுக்கு மேல 4 to 5 பிளேயர்ஸ் வந்து இவங்களுக்கு பேஸ் பிரைஸ்லேயே கிடைச்சிட்டாங்க. அப்படின்றதே வந்து டெல்லிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஸ்டார்டிங் ஆஃப் வித் பத்தும் நிசான்கா, அவர் வந்து ஒரு 4 crores பிட் வரைக்கும் போனாரு. ஒரு நல்ல ஓப்பனிங் ஆப்ஷன் அவரு. இப்போ எப்படி பென்டாக்கெட்க்கு வந்து அவர் போன வருஷம் அங்க ஃப்ரேசர் மேக்கர், ஃபேப் டு பிளஸி, அந்த மாதிரி அபிஷேக் போரெல்லாம் மாத்தி ஓப்பனர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து இப்போ அவங்க பென்டாக்கெட் ஆட் பண்ணது வந்து அது பெரிய அட்வான்டேஜ். அதுக்கு கண்டிப்பா ஒரு பேக்கப்பா இல்ல அவருக்கு காம்படிஷன் கொடுக்குற மாதிரி பத்தும் நிசான்கா. இவர் ஸ்ரீலங்காக்கு இப்போ சம ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல பிக். அதுக்கப்புறம் தான் பிக் ஆஃப் த டே, அதாவது ஸ்டீல் ஆஃப் த டேன்னு கூட சொல்லலாம். எப்படின்னா டேவிட் மில்லர் அவர் வந்து 2 crores எடுத்துட்டாங்க. யாருமே பிட்டு போடல. அவர் வந்து பேஸ் பிரைஸ்க்கே டேவிட் மில்லரை ஸ்டீல் பண்ணிட்டாங்க. அப்புறம் பிருத்வி ஷா வந்து மறுபடியும் அவர் வந்து அந்த எமர்ஜ் ஆயிட்டு இருக்காரு இந்த டொமஸ்டிக்ல எல்லாம். மறுபடியும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட் இல்லை அப்படின்னும் போது திரும்ப டெல்லி அவர் டீம் அங்க ஆடின டீம் தான், அதே டீம் தான் மறுபடியும் அவர் பிலீவ் பண்ணி 75 lakhs எடுத்திருக்காங்க. அப்புறம் சாஹில் பரக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இந்தியன் பை எடுத்திருக்காங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி பென்டாக்கெட், அப்புறம் அக்வின் நபீதார் அவங்களோட காஸ்ட்லியஸ்ட் பிக். இந்த பிளேயரும் வந்து நிறைய டீம்ஸ் வந்து ஸ்கவுட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இவரை வந்து 8.40 crores ஒரு பெரிய பிட்டிங் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலா அக்வயர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கைல் ஜேமிசன் ஒரு 2 crores அகைன் ஒரு ஸ்டீல், லுங்கி இங்கிலி 2 crores ஒரு ஸ்டீல். இந்த மாதிரி நிறைய இவங்களுக்கு பேஸ் பிரைஸ் பிக் நிறைய கிடைச்சதுனால இவங்க டீம் வந்து இந்த வாட்டி ஆப்ஷன்ல அந்த அக்வின் நபி மட்டும் நிறைய டிமாண்ட் இருக்கு அப்படின்னால ஒரு பிட்டிங் ஒர்க் போச்சு. மற்றபடி பாத்தீங்கன்னா நிறைய தரமான பிளேஸ் வந்து பேஸ் பிரைஸ்க்கு எடுத்துட்டாங்க. ஸோ டெல்லி டீம் வந்து போன வருஷம் ஃபர்ஸ்ட் 7 மேட்சஸ்ல வந்து அன்பீட்டனா இருந்து அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல போய் கோட்டை விட்டு பிளே ஆஃப்ஸ் கூட போக மாட்டாங்க. இந்த வாட்டி இந்த டீம் நல்ல செட் ஆயிருக்கு. அவங்க ஓப்பனர்ஸும் வந்து இப்போ பென்டாக்கெட் வந்து ஒரு நல்ல அடிஷன். ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப்ஸ் போறதுக்கு புஷ் பண்ணுவாங்க. ஒரு நல்ல டீம் தான். இப்போ அடுத்தது பர்ஸ் அதிகமா இருந்த கிளப் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு வந்துருவோம். இவ்வளவு பெரிய பர்ஸ் எதிர அது வந்து 2 வே தான்.
ஒன்னு ஃபுல்லா இந்த பர்ஸ் அப்படியே அடிச்சு ரொம்ப முக்கியமான ஒரு டீம் எடுக்க போறாங்க, இல்லைன்னா வந்து நல்ல செலவு பண்ணி எடுத்துட்டு போறாங்க அப்படின்றதான் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நிறைய நல்ல பைஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஆஃப் வித் கேமரூன் கிரீன், அவர் தான் வந்து காஸ்ட்லிஸ்ட் பை. சிஎஸ்கே வந்து 25 crores வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 lakhs எக்ஸ்ட்ரா போட்டு, அதாவது ஒரு பிட் எக்ஸ்ட்ரா வச்சு கேமரூன் கிரீனை இவங்க அக்வயர் பண்ணிட்டாங்க. அப்புறம் லாஸ்டா மறுபடியும் ராகுல் திரிபாதி வந்து அன்சோல்ட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப 75 lakhsக்கு ராகுல் திரிபாத்தியை பேஸ் பிரைஸ்ல எடுத்துட்டாங்க, அது ஆக்சிலரேட்டட் ஆப்ஷன்ல. அப்புறம் டிம் செய்ஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலன், இவங்களுக்கு வந்து கீப்பர்ஸ் தேவை கண்டிப்பா. யார் கீப்பிங் பண்ண முடியும், குவிண்டன் டிகாக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அவரை மும்பை எடுத்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு கீப்பர் யார் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபின் ஆலன் எடுத்தாங்க. 2 பேருமே நியூசிலாந்து பிளேயர்ஸ் தான். டிம் செய்ஃபர்ட் இப்போதான் இந்த ஆப்ஷனுக்கு முன்னாடி தான் செஞ்சுரி அடிச்சு சம ஃபார்ம்ல இருந்தார் பிபிஎல்ல மெல்பர்ன் ரெனகேட்ஸ்க்கு. ஸோ 2 கீப்பர்ஸ் எடுத்திருக்காங்க. இதுல வந்து இவங்க ஓப்பனர்ஸ் போனோம் அப்படின்னு பார்த்தா ஃபின் ஆலன் வச்சு ஓப்பன் பண்ணலாம். பட் இப்போ ஓப்பனர் வந்து ரஹானே அண்ட் சுனில் நரேன் அந்த மாதிரி வேற இல்ல, அங்கிரிஷ் ரகுவன்ஷி அந்த மாதிரி வேற யாராவது ட்ரை பண்ண போறாங்க, கேமரூன் கிரீன் அப்பெல்லாம் ட்ரை பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா அப்போ டிம் செய்ஃபர்ட் வந்து கொஞ்சம் கீழே அடிக்கலாம், அதாவது மிடில் ஆர்டர் அந்த மாதிரி. ஸோ அப்போ டிம் செய்ஃபர்ட் வருவார். கண்டிப்பா 2 பேர்ல யாரோ ஒருத்தர் பேக்கப் தான். மோஸ்ட்லி டிம் செய்ஃபர்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். அப்புறம் தேஜஸ்வி தாஹியா அப்படின்னு ஒரு நல்ல இந்தியன் பை 3 crores வரைக்கும் போய் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா மறுபடியும் இவங்களுக்கு வந்து ஒரு 2 crores ஒரு ஸ்டீல் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஐபிஎல் தான் இன்னும் கிராக் பண்ணலாம், மற்றபடி T20 ஃபார்மேட்ல ஒரு மற்ற லீக்லாம் அடிச்சுட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி பவுலிங்லயும் உங்களுக்கு ஷோரா ஒரு 2 ஓவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின் கொடுத்துருவாரு அப்படின்னும் போது 2 crores ஒரு நல்ல அடிஷன். அதுக்கப்புறம் சர்தக் ரஞ்சன், அதுக்கப்புறம் தக்ஷ் கம்ரா அப்படின்னு 2 இந்தியன் பைஸ் எடுத்தாங்க பேஸ் பிரைஸ்லயே. மத்தீஷா பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷனோட டாப் 2 காஸ்ட்லியஸ்ட் பிக்ஸ் வந்து பார்த்தா 2மே கேகேஆர் தான் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க கிட்ட தான் பெரிய பர்ஸ் இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் கேமரூன் கிரீன், அடுத்து பார்த்தா மத்தீஷா பத்திரானா. 18 crores மத்தீஷா பத்திரானாவை சீல் பண்ணாங்க லாஸ்டா. இது சிஎஸ்கே வந்து ஒரு பிட்டு கூட போல, பட் நிறைய டீம்ஸ் வந்து நல்ல லக்னோ ட்ரை பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் வந்ததுக்கு அப்புறம் மத்தீஷா பத்திரானா ஃபைனலா இவங்க டீமுக்கு அக்வயர் ஆயிட்டாரு. டிஜே பிராவோ அங்க இருக்கிறதுனால இது வந்து நடக்கும் அப்படின்றது நிறைய பேரோட ப்ரெடிக்ஷனா இருந்துச்சு. அதே மாதிரி ஆகாஷ் தீப் இவரு ஒரு ஸ்டீல்னு சொல்லலாம். 1 crore வந்து ஒரு கைண்ட் ஆஃப் முகமது ஷமியை ரெப்ளிகேட் பண்ற மாதிரி ஒரு பவுலர், அந்த லென்த் அந்த ஆக்ஷன் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். 1 crore கண்டிப்பா வர்த்தான பை. அதே மாதிரி தான் கார்த்திக் தியாகி 30 lakhsக்கு அவர் வந்து எடுத்தாங்க, அது கண்டிப்பா ஒரு நல்ல பை. முஸ்டபிசுர் ரஹ்மான் வந்து சிஎஸ்கே கிட்ட ஒரு பிட்டிங் வார் வரைக்கும் போய் கடைசியில 9 crores பிளஸ் அவர் 9.20 crores எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்பவே காஸ்ட்லியான பை தான். பட் அவர் சிஎஸ்கேக்கு அந்த சேப்பாக்ல 2024 ஸ்டார்டிங்ல பயங்கர எஃபெக்டிவா இருந்தார் பங்களாதேஷ் போறதுக்கு முன்னாடி. அந்த பவுலிங் அந்த ஒரு இம்பாக்டிங் எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா கேகேஆர் அது வந்து ஒர்த் தான். பட் பத்திரானா ஸ்டார்ட் பண்ணும்போது முஸ்டபிசுர் ரஹ்மான் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணுவாரா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அடுத்தது மறுபடியும் ஒரு சிஎஸ்கே பிளேயர் எடுத்திருக்காங்க, பிரசாந்த் சோலன்கி. சிஎஸ்கேயோட பேக்கப் பவுலரா வந்திருக்காரு. அந்த 2022 சீசன் மெகா ஆப்ஷன்ல லாஸ்ட்ல ஒரு 2-3 மேட்ச் விளையாடினாருன்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்துட்டு அவரோட ஆக்ஷனே வந்து ப்ராப்பர் ஒரு லெக் ஸ்பின்னரோட ஆக்ஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அப்படியே இந்த இடத்துல இப்படி மடக்கி இப்படி போடுவாரு. நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர். பட் அதான் அவர் சிஎஸ்கே வந்து இப்போ அதான் அவங்களோட செட்டப்ல வச்சு இப்போ 2-3 years கழிச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கேகேஆர் எடுத்திருக்காங்க. இங்க இவங்களுக்கு அது கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் சுனில் நாராயண் இருக்காரு. ஸோ அவங்களெல்லாம் மீறி இவருக்கு சான்ஸ் கிடைக்குதா, இல்லைன்னா ஒரு சுயாஷ் சர்மா மாதிரி இவர் யூஸ் பண்ண போறாங்களா அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ லாஸ்டா மஞ்சள் படை சிஎஸ்கேக்கு வந்துடும். சிஎஸ்கேக்கும் அதே மாதிரி தான் பெரிய பர்ஸ் இருந்துச்சு. பட் கொஞ்சம் நிறைய பிளேயர்ஸ் எடுக்க வேண்டியதா இருந்தது. 4 ஃபாரின் ஸ்லாட் ஃபில் பண்ண வேண்டியதா இருந்தது. அந்த 4 ஃபாரின் ஸ்லாட்ல எப்படி ஃபில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சர்ஃப்ராஸ் கான் ஒரு நல்ல பிக் அவங்க எடுத்தாங்க. 75 lakhsக்கு அந்த ஜஸ்டிஸ் லீக் ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ருத்ராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன், சர்ஃப்ராஸ் கான் 3 பேருமே நல்ல ஃபார்ம் ஷோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்தியன் டீம்ல கடைசி வரைக்கும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் எடுத்தாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ருத்ராஜ் கேக்வாட், சர்ஃப்ராஸ் கான் பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா இந்த 2 பிளேயர்ஸுமே சிஎஸ்கே போவாங்க அப்படின்றது எல்லாரோட ப்ரெடிக்ஷனா இருந்து. பட் 14.20 crores எக்ஸாக்டா 2 பேருக்கும் அதே அமௌண்ட் தான் போயிருக்காங்க. இதுவே டோட்டலா 28 crores மேல சிஎஸ்கேயோட பர்ஸ்ல டெட் பண்ணிருச்சு. இவ்வளவு காஸ்ட்லியர் பை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுதான் வந்து ஐபிஎல் ஹிஸ்டரியிலே டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு, அதாவது அன்கேப்ட் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு காஸ்ட்லியஸ்ட் பை வந்து இதுதான் ஐபிஎல் ஹிஸ்டரியிலே. இந்த 2 பேருமே அந்த பொசிஷன், அந்த டாப் பொசிஷனை ஃபில் பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து யாருமே 10 crores கூட தாண்டது இல்லை. நம்மளும் அந்த லிஸ்ட்ல 3rd 4th இருக்கும். ஐ மீன் கிருஷ்ணபா கௌதம் ஒரு 2021 ஆப்ஷன்ல எடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இவங்களை எடுத்திருக்கோம் போது இதுதான் வந்து ஒரு அன்கேப்ட் டொமஸ்டிக் இந்தியன் பிளேயருக்கு வந்து டாப் பைஸ். இந்த 2 பேரும் வந்து இது மாஸ்டர் கிளாஸா அமையத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வந்து இவங்களை யூஸே பண்ணல அப்படின்னா ஒரு சமீர் ரிஸ்வி, பென் ஸ்டோக்ஸ் மாதிரி சிஎஸ்கே, டேரல் மிச்சல் மாதிரி அந்த காஸ்ட்லி பை எப்பவுமே சிஎஸ்கே எடுத்து அவங்களுக்கும் அதுக்கும் ஒரு ராசி இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஸ்காட் ஸ்டைரிஸ்லாம் எடுத்தாங்க. அவரும் வந்து அப்போலாம் வந்து பெருசா சிஎஸ்கேல கிளிக் ஆகல அப்படின்னும் போது அந்த மாதிரி ஆகுதா இல்ல ஒரு நூர் அஹ்மத் மாதிரி ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகுல் சார் எடுத்தாங்க. 5.20 crores ஒரு பிட்டிங் வார் போயிட்டு அப்புறம் ராகுல் சார் ஃபைனலா அக்வயர் பண்ணாங்க. அகில் ஹுசைன் பேஸ் பிரைஸ் 2 crores ஒரு நல்ல பை. இவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி அண்டர் ரேட்டட்
ஆல்ரவுண்டர்ஸ். இவர் ஒரு வாட்டி ஜடேஜா மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-12 இயர்ஸ் முன்னாடி போட்டிருக்காரு ட்வீட். அந்த ட்வீட்டை சிஎஸ்கேவே எடுத்து போட்டு இப்போ ஜடேஜா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நாங்கள் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ் ஷாடோ மாதிரி பண்ணாங்க, இன்டெரக்டா சொல்றாங்க. அதுக்கப்புறம் மேட் ஹென்ரி 2 crores கண்டிப்பா இவரை வந்து எல்லாரும் அந்த கிவி கோட்டா, ஸ்டீஃபன் பிளமிங் கோட்டா அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் கலாய்க்க முடியாது. இவர் வந்து தரமான ஒரு பவுலர், இவரை எடுப்பாங்க அப்படின்றதான், எடுக்கணும் அப்படின்றதான் எல்லாரோட சிஎஸ்கே ஃபேன்ஸோட விஷயம். அதையும் வந்து சிஎஸ்கே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அமான் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 lakhs ஒரு பை பண்ணாங்க. அப்புறம் லாஸ்ட்ல இதை நீங்க சொன்னீங்கன்னா இதை வேணா நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பா வந்து ஒரு கிவி பை, அதாவது பிளமிங்கோட கோட்டா அப்படின்னு சொன்னா ஜாக்காரி ஃபோக்ஸ் எடுத்தாங்க. நிறைய அந்த இடத்துல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் மாதிரி நிறைய பிளேஸ்க்கு பிட் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் அவங்களாம் கிடைக்கல அப்படின்னும் போது லாஸ்டா இவர் ஜாக்காரி ஃபோக்ஸ் வந்து 75 lakhs எடுத்தாங்க. இது இல்லாம மேத்யூ ஷார்ட் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு டெவால் பிரேவிஸோட பேக்கப் மாதிரி எடுத்தாங்க. அவர் வந்து 2 வாட்டி அட்லைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு பிபிஎல்ல MVP வாங்கியிருக்காரு இந்த லாஸ்ட் 4 yearsல. ஸோ அது கண்டிப்பா ஒரு நல்ல அடிஷன் தான் சிஎஸ்கேக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஆல்மோஸ்ட் எப்படி சொல்றது, அவங்க 2025 ஆப்ஷன்ல, அதாவது 2025 சீசனுக்கான மெகா ஆப்ஷன்ல பண்ண மிஸ்டேக்ஸ் இப்போ கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்காங்க தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து அந்த எமோஷனல் பைபேக் பண்றது, பத்திரானாலாம் போறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. அவங்களுக்கு தேவையான பிளேஸ் போனாங்க. ஒரு சில பிளேஸ் அதை கிடைச்சாங்க, ஒரு சில பிளேஸ் மிஸ் அவுட் ஆனாங்க. இது இல்லாம அவங்க மெயினாக டென்ட் ஆனது வந்து இந்த எஸ்ஆர்ஹெச்னால வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து டொமஸ்டிக் பிளேஸ்க்கு 14.20 crores கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. அந்த 2 பிளேஸ்க்கே ஃபர்ஸ்ட் டென்ட் ஆயிடுச்சு. மற்றபடி அவங்க நிறைய அவங்களும் கொஞ்சம் ஸ்டீல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேட் ஹென்ரி மாதிரி பிளேஸ்லாம் அவரை வந்து அன்சோல்டு பண்ணிட்டு பின்னர் ஆக்சிலேட்டர் ஆப்ஷன்ல திரும்ப எடுத்தாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவாட் வந்து சிஎஸ்கேக்கு இந்த 2 வருஷம் பிளே ஆஃப்ஸே போல, அதுவும் இந்த வருஷம் வந்து ரொம்ப ஒஸ்டா போச்சு. இதெல்லாம் தாண்டி அடுத்த வருஷம் சாம்பியன்ஷிப் அடிச்சு கொடுக்குமா அப்படின்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர், அதாவது இப்போ இதுக்கப்புறம் ஒரு பாட்காஸ்ட் போடுவோம். நெக்ஸ்ட் இயர் பிளேயிங் லெவல்லாம் பத்தி போடும்போது இன்னும் டீடைல் ஐபிஎல் வரும்போது நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஐபிஎல் நடக்க ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ரிசல்ட்ஸா இருக்கும், எந்த டீம் வந்து, ஏன்னா கண்டிப்பா இங்க வந்து இப்போ நம்ம நிறைய டீம் ஆக்சுவலா ஓவராலாவே போன வருஷம் ஆப்ஷன்ல அப்படிதான். போன வருஷம் ஆப்ஷன்லாம் நான் வந்து ஷியோரா 10 டீமே வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணேன். இந்த வாட்டி வந்து ஒரு சில டீம்ஸ் மேபி விட்டுருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். எல்லா டீமுக்கும் முடிஞ்சது, எல்லா சைட்லயும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் எண்ட் ஆஃப் த டே யார் வந்து சாம்பியன்ஸ் ஆகிறாங்களோ, யார் வந்து பிளே ஆஃப் தாண்டி போறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்ன்றது ரிசல்ட்ஸ் தான் முடிவு பண்ணணும். அதனால வந்து அந்த ஆப்ஷனை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். நீங்க உங்க ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு வந்து உங்க டீம் யாராவது இந்த பிளேயர் எடுத்திருக்கலாம், இல்ல இந்த பிளேயர் எதுக்கு எடுத்தாங்க, இந்த பிளேயர் மிஸ் அவுட் பண்ணிட்டோமே, இந்த பிளேயர் அன்சோல்ட் ஆனது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்றலாம் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்போர்ட்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.